படத்தோட ஓப்பனிங் சீன்லயே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவனுடைய டேலண்ட்ட வந்து வெளியில காமிச்சிட்டு இருக்கிறான். அதான் அவனுடைய பார்ட் டைம் ஜாப்பான ஒரிஜினல் பெயிண்டிங் மாதிரி டூப்ளிகேட் பெயிண்டிங் வரைஞ்சு அதை சேல் பண்ணி காசு பார்க்கறது தான். ஸோ இவன் பண்ற பெயிண்டிங்கை யாராலையுமே டூப்ளிகேட்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அச்சு அசலா அப்படியே சூப்பரா வரைவான். அது மட்டும் இல்லாம அந்த பெயிண்டிங்கோடைய ஒரிஜினல் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய சைனையும் அப்படியே போடுவான். அந்த அளவுக்கு தத்ரூபமா இருக்கும். ஸோ அப்படிதான் இப்போ ஒரு பெயிண்டிங் வந்து வரைஞ்சு முடிச்சிட்டான். அப்படியே கட் பண்ணா அந்த பெயிண்டிங் வந்து ஏலத்துல வந்து ஏலம் விட ஆரம்பிக்கிறாங்க. அதை வாங்க வந்த யாருக்குமே இந்த டூப்ளிகேட் பெயிண்டிங்ன்றது தெரியாது. அதை விட முக்கியமா அதை சேல் பண்றவங்களுக்கும் அந்த டூப்ளிகேட்ன்றது தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு ஒரிஜினலா இருக்குது. இது தெரியாம எல்லா மக்களும் போட்டி போட்டு மாத்தி மாத்தி ஏலம் வந்து கேட்கறாங்க. அதுல ஒருத்தர் இந்த நாட்டோடைய எக்ஸ் பிரசிடென்ட் போல, அவருக்கும் இது டூப்ளிகேட் பெயிண்டிங்னு தெரியாம 90 லட்சத்துக்கு மேல ஏலத்துக்கு கேட்கிறாரு. ஏன்னா அந்த ஓவியம் அவ்வளோ ஃபேமஸ் ஆனது போல. இருந்தாலுமே இவருக்கு மேலேயும் ஒரு பிசினஸ் மேன் வந்து 95 லட்சம்ப்பா அப்படின்னு ஏலம் கேட்க, அது கேட்ட இந்த பிரசிடென்ட் எனக்கு மேலேயே இன்னொருத்தன் கேட்கறானா, விட்டுருவோமா என்ன அப்படின்னு அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட மேல இருந்தே கீழே காமிக்கிறான். அதாவது இவனுடைய போன்ல இவ்வளவு அமௌண்ட் கேளுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த அளவுக்கு அந்த அசிஸ்டன்ட்டும் கேட்பான். ஸோ இதை பார்த்த ஒரு லேடி வந்து இந்த எக்ஸ் பிரசிடென்ட் கிட்ட, இந்த ஓவியத்தை வாங்காதீங்க, ஏன்னா இது ஒரிஜினல் கிடையாது, இது டூப்ளிகேட் அப்படின்னதும் இவளுக்கு எப்படிடா இது டூப்ளிகேட்னு தெரியும்னு பார்த்தா, இவ வந்து ஒரு புரோக்கர். அதாவது ஹீரோ ரெடி பண்ற பெயிண்டிங் எல்லாத்தையுமே இவ தான் வாங்கிட்டு வந்து இங்க சேல் பண்ணி இதுல ப்ராஃபிட் பார்த்து அதுல நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுப்பான். அதே மாதிரி தான் இப்போ இந்த பெயிண்டிங்கையும் வாங்கிட்டு வந்திருக்கிறா. ஸோ அதனால அந்த எக்ஸ் பிரசிடென்ட் கிட்ட உண்மையை சொல்ல, அதை கேட்டு அவரும் சாக்காக்கி ஏலத்தை கேட்காம அப்படியே அமைதியாகிட. அதுக்கப்புறம் என்ன, அந்த பிசினஸ் மேன் கேட்ட மாதிரி 95 லட்சத்துக்கு அந்த பெயிண்டிங் வந்து கொடுத்துட்டாங்க. அதை பார்த்து அந்த பிரசிடென்ட்டும் சிரிச்சுக்கிட்டே, நல்ல வேலை நல்லா ஏமாத்துட்டான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அப்படியே நக்கலா சிரிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு நம்ம ஹீரோவுக்கு அவனுடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி, மச்சான் நம்ம டூப்ளிகேட் பெயிண்டிங்க்கு அந்த புரோக்கர் லேடி 5 லட்சம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோவும், அப்படியா, அந்த பணத்துல இருந்து அப்படின்னா எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் வந்து பே பண்ணிடு, நான் இப்போ வந்து ஜெயிலுக்கு வந்திருக்கிறேன், அப்புறமா கால் பண்ணுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு அவன் பேக் எல்லாத்தையுமே வெளியே வச்சுட்டு யாரையோ பார்க்க உள்ள போகிறான். அப்படியே அங்கே யார் இருக்கான்னு தெரியல. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்தான். ஸோ இவனை நம்ம ஃப்ரெண்டுக்காரன்னே சொல்லலாம். ஸோ இவன் வந்து நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே ஹீரோடைய ஸ்கூல் ஃபீஸை வந்து பே பண்ணிட்டான். ஸோ இவனுடைய வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரை ஹேக் பண்றது. அதுல இவன் பூந்து விளையாடுவான். அது கூடவே இந்த பழங்காலத்து திங்ஸ்னு போய் சொல்லி டூப்ளிகேட் பண்ணி அதை ஒரிஜினல்ன்ற மாதிரி சொல்லி வித்துடுவான். அந்த அளவுக்கு நம்ம ஹீரோவும் இந்த ஃப்ரெண்டுக்காரனும் ஃபோர்ஜரி பண்ணி சுத்திட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி இப்போ இந்த ஃப்ரெண்டுக்காரனை பார்த்தீங்கன்னா ஒருத்தங்கிட்ட, இது அந்த காலத்து பொக்கிஷம் தெரியுமா, இதெல்லாம் வீட்டில் இருந்தா அவங்களுடைய வீட்டுக்கே செல்வம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த பொருளை வித்துட்டு காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டு போறான். அப்படியே கட் பண்ணா நைட் ஆகுது. ஸோ அவனுடைய ரூம்ல கம்ப்யூட்டர்ல ஏதோ ஹேக் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ அந்த கம்ப்யூட்டர்ல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துடுது போல. அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க, ஆனா முடியல. அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோ வர அவங்க கிட்ட, டேய் பவர் ஆஃப் பண்றா இல்ல கம்ப்யூட்டர் வெடிச்சிடும் அப்படின்னு கத்த. கரெக்டான டைம்ல நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போய் பவர் ஆஃப் பண்ணிட. அந்த டைம்ல கரண்ட்டும் கட் ஆயிடுது. இப்பதான் இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு உயிரே வருது, நல்ல வேலைடா கம்ப்யூட்டர் தப்பிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்பவே கவலையா சோகமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. இதை பார்த்த ஃப்ரெண்டு, என்ன மச்சான் ரொம்பவே கவலையா இருக்கிற, உனக்கும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஏதாவது ப்ராப்ளமா என்ன அப்படின்னதும், எல்லா ப்ராப்ளமும் உன்னால தாண்டா வந்துச்சு பாடி சோடா அப்படின்ற மாதிரி சொல்ல. டேய் நான் என்னடா பண்ணேன்ற மாதிரி இவன் கேட்க, இப்போ தான் நம்ம ஹீரோ நடந்தது என்னன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியே நமக்கு ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோ வந்து அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஜாலியாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணிட்டேன் அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோயின், அது எப்படி உனக்கு யாருமே இல்லைன்னு சொல்கிறேன், அப்போ எப்படி நீ ஃபீஸ்லாம் பே பண்ணுற, இதில் வேற இந்த மாதிரி என்ன ஹை ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சாப்பாடுலாம் வாங்கி தர, உங்ககிட்ட எப்படி இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னதும், ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன் தானே, ஸோ அவங்ககிட்ட எப்படி இவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றது நம்ம ஹீரோயினுக்கு சந்தேகமா இருக்குது. ஆனா நம்ம ஹீரோ ஒரு ஃபோர்ஜரின்னு தெரியாது இல்லையா. ஸோ நம்ம ஹீரோவுக்கு இப்போ என்ன சொல்றதுனே தெரியல. அப்படியே நல்ல மாதிரியே சாப்பிட்டுக்கிட்டே, ஆமா உன்னுடைய ஸ்போர்ட்ஸ் எப்படி போகுது அப்படின்னு டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கராத்தே அத்லெட் போல. இங்க ஹீரோயினும், ஓ அதுவா, எனக்கு இன்னும் 4 மந்த்ல நேஷனல் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் இருக்குது, அதுல மட்டும் நான் வின் பண்ணிட்டேன்னா எனக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிடும், அதை வச்சு நான் என்னுடைய ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சிருவேன் தெரியுமா அப்படின்னு சந்தோஷமா சொல்லிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த டைம்ல இந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்துருப்பான். ஸோ அந்த ஃப்ரெண்டுக்காரனை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு பயங்கரக்கும் வருது. ஏன்னா ஹீரோயின் எப்பெல்லாம் ஹீரோ கூட தனியாக ஸ்பெண்ட் பண்ணுறாலோ அப்பெல்லாம் கரெக்டாக இந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்துடுவான் போல. பிரியாத உறவுகளாக இருக்காங்க போல. ஸோ இப்படி இந்த ஃப்ரெண்டுக்காரனை பார்த்ததுமே ஹீரோ கிட்ட, உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு வேற வேலையே கிடையாதா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா இல்லையா, நம்ம 2 பேரும் லவ்வர்னு தெரியும்ல, ஸோ நம்மளை தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே விடாம இப்படிதான் கரடி மாதிரி வந்துருவானோ அப்படின்னு கோவமா திட்ட. அதை கேட்ட ஹீரோவும், யாரை திட்டுறா அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம ஃப்ரெண்டுக்காரன். ஐயோ இவனை தான் திட்டுறாளா அப்படின்னு
பார்த்துட்டு இருக்க. அப்போ கரெக்டாக ஃப்ரெண்டு வந்து ஹீரோ கிட்ட, என்னடா என்னை விட்டுட்டு வந்துட்டு தனியாக சாப்பிட்ற போல, எனக்கு ஃபர்ஸ்ட் கொடு அப்படின்ற மாதிரி எடுத்துலாம் சாப்பிட. அதை பார்த்து ஹீரோவை பார்த்து முறைக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா ஹீரோயினுக்கு பயந்து பயந்து உட்காந்துருக்க. அந்த ஃப்ரெண்டுக்காரன் சும்மா இல்லாம ஹீரோயினை பார்த்து, என்ன மேடம் நீங்க ஒரு அத்லட் ஆச்சு, ஆனா ஒரு டயட்டை கூட நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? இந்த மாதிரி ஹெவியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா நீங்க எப்படி அந்த ஸ்போர்ட்ஸ்லாம் வின் பண்ண முடியும்? ஸோ நீங்க சாப்பாடுலாம் சாப்பிட வேணாம் சரியா, எனக்கு தான் அதையும் அப்படின்ற மாதிரி கடகடன்னு அதையும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். இதை பார்த்து ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வருது. ஹீரோ முறைச்சு பார்த்துட்டே இருக்கேன். இங்க நம்ம ஹீரோ மனசுக்குள்ள, இவன் என்னடா சாப்பிட்டுட்டு போவான்னு பார்த்தா தொணன்னு பேசிட்டு நம்மளை பிரிச்சுட்டு தான் போவான் போல, இதுல வர இவ என்னை பார்த்து முறைக்கிறாளே அப்படின்னு ஃப்ரெண்டை பார்க்க. உடனே ஃப்ரெண்டுக்காரன், ஆமா எதுக்கு 2 பேரும் பேசாம அமைதியாவே இருக்கீங்க அப்படின்னதும், ஆனா இவங்க 2 பேரும் இவனை பார்த்து தானே கோவமா இருக்காங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டேன். ஓ ஒருவேளை நம்ம மேலதான் கோவமா இருக்காங்களோ, சரி ஓகே நான் அப்புறமா வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்போ அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தா ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோவை பார்த்து, சாரி மச்சான் எல்லா பிரச்சனையும் என்னால தானா அப்படின்னு மனசுக்குள்ளே புலம்பிட்டு ரொம்பவே சைலண்டா, சரி அதை விடு நீ ஜெயிலுக்கு போனியா அது என்னாச்சு அப்படின்னதும், உடனே நம்ம ஹீரோ இப்போ அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியே நமக்கு ஃபிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோ ஜெயிலில் அவனுடைய அப்பாவை பார்க்க தான் போயிருந்திருப்பான். ஏன்னா அவனுடைய அப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பெரிய திருட்டு பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹீரோடைய அப்பாவை மாட்டி விட்டுட்டு அவங்க எல்லாருமே தப்பிச்சு போயிருப்பாங்க. அதனால தான் ஹீரோடைய அப்பா இப்பவும் ஜெயிலில் இருக்காங்க. அடிக்கடி நம்ம ஹீரோ வந்து இப்படி அப்பாவை பார்க்கறது, அவருக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்கறதுன்ற மாதிரி அவரை நல்லாவே பார்த்துப்பான். ஏன்னா ஹீரோவுக்கு அவனுடைய அப்பாவை தவிர வேற யாருமே சொந்தம்னு கிடையாது. ஸோ அதனாலேயே ஜெயில இருந்து எப்படியாவது வெளியில எடுத்துடலாமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உடனே அப்பாவும், டேய் உனக்கு 18 வயசு ஆக போகுதுரா, நீ என்ன பத்திலாம் இனிமேல் ஃபீல் பண்ணாம உன்னுடைய லைஃபை போய் பாரு, என்னுடைய வாழ்க்கை இனிமேல் இந்த ஜெயில் தான் அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோவும், இல்லப்பா எனக்கு நீங்க வேணும், அதனால உங்களை இந்த ஜெயில இருந்து வெளியில கொண்டு வர ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னதும், உடனே அப்பாவும், என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து ஒரு லாயர், அவன்கிட்ட கேட்டா அவன் வந்து என்கிட்ட 20 கோடி தான் கேட்குறான், அப்படி இது கொடுத்தாதான் வெளியில கொண்டு வருவேன்னு சொல்லிட்டான் அப்படின்னதும், அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வந்தா இதை கேட்ட ஃப்ரெண்டுக்காரனும், 20 கோடியா அப்படின்னு சாக்காகி ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்து, நம்ம ஃபேக்கான பெயிண்டிங்கை எவ்வளோக்கு விற்றோம் தெரியுமா, கிட்டத்தட்ட 1 கோடிக்கு விற்றோம், ஆனா அவன் நமக்கு வெறும் 5 லட்சம் தந்திருக்கிறா, நம்மளை அவன் வச்சு நல்லா ஏமாத்திட்டு இருக்கிறா, இனிமேல் அவன் நம்ம கிட்ட வந்து ஏதாவது பெயிண்டிங் வரைய சொன்னா அதுக்கு நம்ம அமௌண்ட் கேட்கக்கூடாது, பாதிக்கு பாதி ஷேர் கேட்கணும், ஏன்னா நம்ம கிட்ட தானே டேலண்ட் இருக்குது, ஸோ அப்படி மட்டும் அவன் தர ஆரம்பிச்சிட்டானா உன்னுடைய அப்பாவை ஈஸியாக வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோவும், ஆமாம் மச்சான் நீ சொல்கிறது கரெக்டு தான், ஸோ இனிமேல் நம்ம இந்த சாதாரணமான பெயிண்டிங்லாம் வரைய வேண்டாம், ஃபேமஸான பெயிண்டிங்கே வரைவோம், அப்போ தான் 20 கோடி நமக்கு கிடைக்கும், அதனால ஃபேமஸ் பெயிண்டிங்கோடைய ஆர்டிஸ்ட் நேம் எல்லாம் சொல்கிறேன்ற மாதிரி சொல்ல, அது எல்லாத்தையுமே கேட்ட ஃப்ரெண்டு அந்த புரோக்கர் லேடிக்கு மெசேஜ் பண்ணி அனுப்புகிறான். உடனே ஃப்ரெண்டு பையன், என்னடா நீ சொல்கிற ஆர்டிஸ்ட் எல்லாத்தையுமே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, இன்னுமே ஃபேமஸான ஆர்டிஸ்ட் பேரை சொல்லு அப்படின்னதும், அப்போ தான் நம்ம ஹீரோ ரேடன் செலா பெயிண்டிங் அப்படின்னு சொல்ல, அப்படியே அந்த படத்தோட டைட்டிலை போட்டு படத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே கட் பண்ணால் அடுத்தது போலீஸ் ஸ்டேஷனை தான் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு லேடி போலீஸ் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட போய், சார் நம்மக்கிட்ட இப்போ ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, அதாவது ஒரிஜினல் பெயிண்டிங் மாதிரி ஃபேக் பெயிண்டிங் வரைஞ்சி அதை சேல் பண்ணுறாங்க போல, இதோட இது 2வது கம்ப்ளைண்ட் அப்படின்னதும், அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் அந்த கேஸோடைய ஃபைலை பார்த்துட்டு, இதெல்லாம் ஒரு கேஸ்னு என்கிட்ட கொண்டு வந்து காமிச்சிட்டு இருக்கீங்க, இதை க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு பெரிய கேஸ் இருந்தால் என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட. ஸோ இதை கேட்டதுமே அந்த லேடி போலீஸ்க்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஆனால் எதுவுமே சொல்லாமல் சரின்ற மாதிரி போயிட்டாங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு ஒரு 2 பேரை காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அண்ணனும் தம்பியும். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு கார் மெக்கானிக். இவங்களுடைய அப்பா தான் இந்த மெக்கானிக் ஷாப்போடைய ஓனர். ஸோ அந்த 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் அடிக்கடி நைட் டைமில் வந்து கார் ரேஸ் போவாங்க. அதுவும் இவங்களுடைய மெக்கானிக் ஷாப்புக்கு ரிப்பேருக்கு வண்டி வந்திருக்கும் இல்லையா, அந்த வண்டிகளை சரி பண்ணி அதை அவங்களுடைய அப்பாவுக்கே தெரியாமல் கொண்டு போய் ரேஸ் ஓட்டுவாங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்படி தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணனும் தம்பியும் மெதுவாக வண்டியை வெளியில் தள்ளிட்டு போகிறாங்க. இதில் இந்த குண்டா இருக்கிறவன் தான் அண்ணன்காரன், ஒல்லியாக இருக்கிறவன் தம்பிக்காரன். இந்த சமயம் பார்த்து நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டான். ஸோ அவனை பார்த்ததுமே தம்பிக்காரன், பிரதர் பைக்கை வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணுங்க, இல்லைன்னா என்னுடைய அப்பா கிட்ட நாங்கள் மாட்டிப்போம் அப்படின்னு தான் அதை கேட்ட ஹீரோவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பைக்கை ஆஃப் பண்ணிட்டு, ஆமா 2 பேரும் எங்கே போகிறீங்க, ரேஸ் ஓட்டையா போகிறீங்க அப்படின்னதும், தம்பிக்காரனும் ஆமாம் பிரதர் நீங்களும் வரீங்களா அப்படின்னதும், இல்லைப்பா எனக்கு தூக்கம் வந்துடுச்சு நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணன்காரன் போய் அப்பா தூக்கத்தில் இருந்து முழிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்க்க போகிறான். பார்த்தா அப்பா வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. உடனே அண்ணன்காரனும் நைஸாக எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அண்ணன் கிட்ட, பிரதர் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி இந்த மாதம் வாடகையை தர சொல்லுங்களேன் அப்படின்னதும், ஏன்னா இந்த மெக்கானிக் ஷாப் இருக்கிறது ஹீரோட இடத்துல தான் போல, ஸோ இவன் தான் வாடகைக்கு விட்டு இருக்கிறான், மீதி இருக்கிற இடத்துல தான் நம்ம ஹீரோவும் ஸ்டே பண்ணி இருக்கிறான் போல. உடனே அண்ணன்காரனும் சரி பிரதர் நான் சொல்லிடுறேன் அப்பா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சைலண்டாக கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. உடனே நம்ம ஹீரோ சைலண்டாக வண்டியை வீட்டுக்குள்ளே தள்ளி வந்து விட்டுட்டு படுக்க போகிறான். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிச்சான். அவளுடைய வீட்டுக்கு போகிறா. அவளுக்கு அப்பா அம்மா கிடையாது, அவளுடைய பாட்டி தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ பாட்டியும் ஹீரோயினை பார்த்துட்டு, இப்படி டெய்லி பைக்கில் வந்தால் கோல்டு தான் பிடிக்கும், அதனால நீ காரில் வர
வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணேன். ஸோ அதை கேட்ட ஹீரோயின், பாட்டி அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் கதவை க்ளோஸ் பண்ணிட்டு பெட்டில் படுத்துட்டு அவளுடைய சின்ன வயசில் அவளுடைய அம்மா அப்பா கூட எடுத்த ஃபோட்டோவை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி ரூம் வெளியில் நின்றுட்டு உன்னை நான் நல்லா பார்த்துக்கணும், அதுதான் என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைட் காமிச்சா தம்பிக்காரன் செம்ம ஃபாஸ்ட்டாக காரை வந்து ஓட்டிட்டு இருக்கிறான், அதாவது கார் ரேஸில் ஓட்டிட்டு இருக்கிறான். அதை பார்த்துட்டு அண்ணன் வந்து ரொம்ப சந்தோஷமா, ப்ளூடூத் வழியா சூப்பராக ஓட்டுறேன், இதே மாதிரி ஓட்டினா நம்ம தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல அதை பின்னாடி இருந்து கேட்டுட்டு இருந்த ஒரு லேடியும், ஆமாம் நீங்கள் தான் வின் பண்ண போறீங்கல்ல, அதனால இன்னும் நிறைய பெட் கட்ட வேண்டியது தானே அப்படின்னதும் அதை கேட்ட அண்ணன்காரனும், கண்டிப்பாக நாங்கள் தான் வின் பண்ண போகிறோம் அப்படின்னு அவன்கிட்ட இருக்கிற மிச்ச அமௌண்ட் எல்லாத்தையுமே பெட் கட்டிடுறான். ஸோ இந்த பொண்ணை பற்றி சொல்லி ஆகணும்னா அந்த பொண்ணு வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரி. இவளுடைய வேலை என்ன தெரியுமா, எப்பவும் இப்படி பெட் கட்டுறது தான், பெட்டிங் கேம்ன்ற மாதிரி சொல்லி சுற்றிட்டு இருப்பான். இவகிட்ட நிறைய பணம் இருந்தாலும் இவளுக்கு பணத்தை விட மற்றவங்க கூட கேம் விளையாண்டு அதில் அவங்கள டென்ஷன் ஆக்கி அது மூலமாக வர்ற சந்தோஷம் தான் அவளுக்கு என்டர்டைன்மெண்ட்டு. ஆனால் இன்னும் சொல்ல போனால் இவளுக்கு வந்து எவ்வளோ பெரிய கேமாக இருந்தாலும் அவள் வந்து வின் பண்ணிடுவா. ஸோ அது வந்து அவளுடைய லக்கா இல்லைனா டேலண்டான்னு தெரியாது. ஸோ அதனால இவளை நம்ம லக்கி லேடின்னு சொல்லலாம். இந்த பக்கம் தம்பி வந்து சூப்பராக கார் ரேஸ் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அப்போ பார்த்து டக்குன்னு காரோடைய கிளச் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுது. ஸோ இது அண்ணன் கிட்ட சொல்ல அண்ணனுக்கு வந்து பக்குன்னு ஆயிடுது. என்னடா சொல்ற அப்படின்னு கோவப்பட அப்புறம் என்ன தம்பி வந்து கார் ரேஸில் வந்து தோத்து போயிட்டான். ஸோ அதை பார்த்து அந்த லக்கி லேடியும் சிரிச்சுக்கிட்டே வந்து, என்ன தம்பி தோத்துட்டியா அப்படின்னு பணத்தை காமிச்சு சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. அதை பார்த்துட்டு தம்பிக்காரனும் என்னாச்சு அப்படின்னு அண்ணன் கிட்ட கேட்க உடனே அண்ணன் வந்து, மன்னிச்சிடுறா, நம்மக்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் நான் பெட் கட்டிட்டேன் அப்படின்னதும் அதை கேட்ட தம்பிக்காரன் சாக்காகி, இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், நம்மளை கொன்று போட்டுருவாரு, ஏன்னா அந்த பணத்தை வச்சு தான் அப்பா வந்து ஒரு புது மெக்கானிக் ஷாப் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ இந்த வண்டியும் ரிப்பேர் ஆயிடுச்சு, இந்த பணமும் போயிடுச்சு, ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் புலம்பிக்கிட்டே பயந்துட்டே இருக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண இப்போ அடுத்த நாள் ஆகுது. அந்த புரோக்கர் லேடி பெயிண்டிங் இருக்கிற எக்ஸிபிஷனுக்கு வரா. அங்கே தான் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரன் ரெண்டு பேரும் இருக்காங்க. உடனே புரோக்கர் லேடி அந்த ரெண்டு பேருக்கிட்டையும் பேச போகிறாங்க. உடனே ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கொடுக்க போகிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எங்களுக்கு பணம் வேண்டாம், அதுக்கு பதிலாக ஈக்குவலான ஷேர் வேணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட அந்த புரோக்கர் லேடியும் சிரிச்சுக்கிட்டே, சரி அதுக்கு நான் பொறுப்பு, நான் உங்களுக்கு காசு நிறைய தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பெயிண்டிங் கிட்ட கூட்டிட்டு போகிறாங்க. அதை பார்த்த ஹீரோ, இந்த பெயிண்டிங்கா, இதை நான் சூப்பராக வரைஞ்சி தரேன் அப்படின்னதும் அதை கேட்ட இந்த லேடி வந்து சிரிச்சுக்கிட்டே, இந்த பெயிண்டிங் எதுவுமே கிடையாது, எனக்கு ரேடன் சாலா வரைஞ்ச தி அரெஸ்ட் ஆஃப் பிரின்ஸ்ன்ற மாதிரியான அந்த பெயிண்டிங் தான் வேணும் அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோவுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா அது வந்து இந்த நாட்டோடைய ஒரு பொக்கிஷோன்ற மாதிரியே சொல்லி ஆகலாம். அது எப்போதுமே பிரசிடென்ட்டோடைய ஆஃபீஸில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி டூப்ளிகேட் பெயிண்டிங் வரைஞ்சி மாட்டிக்கிட்டா வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலு தான், அதனால பண்ண மாட்டோம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஆனால் அதை கேட்ட ஃப்ரெண்டுக்காரன் வந்து, ஆமாம் அதை பண்ணி முடிச்சா எவ்வளோ பணம் தருவேன் அப்படின்னதும், ஏன்னா இவனுக்கு பணம் தான் முக்கியம், அதுவும் ஹீரோடைய அப்பா வெளியில் கொண்டு வரணும்னா 20 கோடி ரூபாய் பணம் வேணும் இல்லையா, ஸோ அதனால தான் அப்படி கேட்பான். உடனே புரோக்கர் லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 10 கோடி தரேன் அப்படின்னதும் ஃப்ரெண்டுக்காரன், இல்லை எனக்கு 20 கோடி வேணும், முடியும்னா சொல்லுங்க பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோவுக்கு வந்து புரிஞ்சு போச்சு, அவன் நம்மளுடைய அப்பாவை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி சொல்கிறான்ற மாதிரி தெரிஞ்சிருது. இங்கே இந்த புரோக்கர் லேடியும் அந்த டீலுக்கு ஓகே சொல்லிட்டான். அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டு அந்த வரைய வேண்டிய பெயிண்டிங் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்கிறான்னா, மச்சான் நம்ம பண்ணுறது ஃபோர்ஜரி கிடையாது, நம்ம ஃபேக் தான் ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னதும் ஹீரோ வந்து, நீ நினைக்கிற மாதிரி இந்த பெயிண்டிங் வந்து அவ்வளோ ஈஸியாக வரைய முடியாது, ஏன்னா இந்த பெயிண்டிங்கில் உள்ள கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே வித்தியாசமானது, அது மட்டும் இல்லை இந்த பெயிண்டிங்கில் உள்ளது காலையிலையா இல்லைனா ஈவினிங்கான்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு பெயிண்டிங்கை கரெக்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, இதனால நம்ம ஃபேக்காக ரெடி பண்ணோம்னு வச்சுக்கோங்க, இது மட்டும் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையே ஃபுல்லாக ஜெயிலில் போட்டுருவாங்க, ஏன்னா இது வந்து இந்த நாட்டோடைய பொக்கிஷ மாதிரி அப்படி நம்ம ஹீரோ வந்து அந்த பெயிண்டிங்கை பார்த்து புகழ்ந்து சொல்ல இந்த ஒரிஜினல் பெயிண்டிங்கை காமிக்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஸோ அந்த பெயிண்டிங் முன்னாடி இருந்து இந்த பிரசிடெண்ட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு ஹீரோ ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட அந்த புரோக்கர் லேடி எதுக்கு நம்மக்கிட்ட இந்த ப்ராஜெக்டை தரணும், ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு பயந்து போய் சொல்ல அதை கேட்ட ஃப்ரெண்டுக்காரனும், கூலாருடா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஓவராக திங்க் பண்ணாத, இந்த பெயிண்டிங்கை பற்றி ஃபுல் டேட்டாவோட நான் நாளைக்கு வரேன், நீ பெயிண்டிங்கை வரைய ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் வந்து இந்த கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே தான் நம்ம ஹீரோ படிச்சுட்டு இருக்கிறான். அப்போ அங்கே கரெக்டாக ஃப்ரெண்டுக்காரன் வந்து அந்த பெயிண்டிங்கை பற்றின ஃபுல் டேட்டா வந்து கொடுக்க, அதாவது அந்த பெயிண்டிங்கில் எந்த கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் பெயிண்ட் பண்ணாங்கன்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஆனால் இந்த டேட்டா வந்து அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் தான் ஒரு ஹேக்கர் ஆச்சு, அதனால ஈஸியாக ஹேக் பண்ணி எடுத்துட்டான் போல. அந்த டேட்டாவை பார்த்ததுமே ஹீரோவுக்கு செம சந்தோஷமாயிடுது. உடனே ஃப்ரெண்டுக்காரன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சீக்கிரமாக பெயிண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண நைட் ஆகிடுது. ஸோ நம்ம ஹீரோ அந்த பெயிண்டிங்கை முடிக்க கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகும். அது வரைக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் இருக்கணும் இல்லையா. ஸோ அவனுடைய டிஸ்டர்பன்ஸே யாரு, நம்ம ஹீரோயின் தானே. அதனால அவகிட்ட போய் எனக்கு வந்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்
ப்ராஜெக்ட் இருக்குது, அது முடிக்கணும். அதனால நம்ம 2 பேரும் ஒரு வாரம் மட்டும் மீட் பண்ணாம இருக்கலாமா? அப்படின்னதும் அத கேட்ட ஹீரோயின், "என்ன சொல்ற நீ? என்னாலலாம் உன்ன பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாது." அப்படின்னதும், "இங்க பாரு எனக்கு புரியுது. ஆனா நான் பண்ண போற ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே முக்கியமான ப்ராஜெக்ட். என்னுடைய டீச்சர் வந்து ரொம்பவே கோவப்படுவாங்க. அதனால ஒரே ஒரு வாரம் தான். ப்ராஜெக்ட் முடிஞ்சதுமே நான் உன்ன வந்து பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட. ஸோ ஹீரோயினுக்கு வந்து கஷ்டமா இருக்குது. ஆனா ஹீரோவுக்காக சரின்னு சொல்லிட்டு கவலையா போறாங்க. அப்படியே கட் பண்ணா நைட்டோட நைட்டா நம்ம ஹீரோ வந்து பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்படியே டைமும் போகுது. நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஓரளவுக்கு கிட்டத்தட்ட முடிச்சிட்டான். ஆனா கடைசியா அந்த பெயிண்டிங் வந்து ஹீட் பண்ணணும் போல. அதனால ஃப்ரெண்டுக்காரன் ஹீட்டரை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்க. அவனால ஹீட்டரை ரெடி பண்ண முடியல. உடனே ஹீரோ கிட்ட, "இதை என்னால ரெடி பண்ண முடியல, நான் வெளியில போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனா வெளியில வந்து நிக்க. அதை பார்த்த ஹீரோ வந்து, "என்னாச்சு மச்சான், ஹீட்டர் ரெடி ஆகலையா?" அப்படின்னு கேட்டதும், "இல்லடா என்னால ரெடி பண்ண முடியல. ஸோ எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. ஸோ என்ன பண்ணலாம்?" அப்படின்ற மாதிரி ரொம்பவே டயர்டா வெளியில வந்து நிக்க. அப்பம் பார்த்து அண்ணக்காரனும் தம்பிக்காரனும் 2 பேரும் ரேஸ் ஓட்ட வெளியில கிளம்பிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரன் அண்ணன் கிட்ட போய், "எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா?" அப்படின்னு கேட்குறான். அதாவது இவங்க 2 பேரும் மெக்கானிக் தானே, அதனால ஹீட்டரை வந்து ரெடி பண்ணி கேட்குறாங்க. உடனே 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கேட்ட மாதிரி ஹீட்டரை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. அதை பார்த்த ஹீரோவுக்கும் ஃப்ரெண்டுக்காரனுக்கும் சந்தோஷம் தாங்கல. கடைசியாக பார்த்தீங்கன்னா அதோடைய உதவி மூலமா அந்த பெயிண்டிங்கை முடிச்சிட்டான். ஸோ அந்த ஹீட்டரும் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? உடனே நம்ம ஹீரோ வந்து இந்த ஒரிஜினல் பெயிண்டிங் மாதிரி தெரியணும்னா ஹீட்டரில் வந்து ஹீட் பண்ணணும். உடனே ஹீரோ வந்து ஹீட்டரில் பெயிண்டிங்கை வச்சுட்டு ஹீட் ஆக டைம் செட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அது வர 2 பேரும் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. டைம் முடிஞ்சதுமே பெயிண்டிங்கும் ரெடி ஆயிடுது. உடனே ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் 2 பேரும் பெயிண்டிங் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அது அச்சு அசலா ஒரிஜினலை விட சூப்பராக இருக்குது. அதாவது ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. இதை பார்த்து 2 பேருக்கும் பயங்கர சந்தோஷம். அப்படியே ஹக் பண்ணி சந்தோஷமா என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ பார்த்து டக்குன்னு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து 2 பேரையும் பார்த்துட்டாங்க. இங்கே என்னடா நடக்குது? நீங்கள் 2 பேரும் தனியாக இருக்குதா, என்கிட்ட ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு போய் சொல்லி வந்தீங்களா? அப்படின்னு பயங்கர கோவமா திட்ட. அதை கேட்ட ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோயின் கிட்ட பேச போகிறான். ஆனால் ஹீரோயின் கோவமா, "நீ எதுவும் பேசாத, அமைதியா இரு, உன்னால தான் இவ்வளோ பிரச்சனை." அப்படின்னதும் டக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு கோவம் வந்து, "அவனும் எதுவுமே சொல்லாத, எனக்கு 20 கோடி தேவைப்படுது, என்னுடைய அப்பாவை ஜெயில இருந்து எடுக்கணும்னா அவங்களை கொண்டு வர எங்களுக்கு வேற வழி கிடையாது. அதனால தான் இந்த பெயிண்டிங்கை ஃபேக்காக ரெடி பண்ணி இதை 20 கோடி ரூபாய்க்கு விற்க போகிறோம். அதுக்கு தான் என் ஃப்ரெண்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான்." அப்படின்னதும் இதை கேட்ட நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னதும், "இல்லை, நீ நேஷனல் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனில் வந்து வின் பண்ணி ஸ்காலர்ஷிப் வாங்கி படிக்கணும்னு இருந்த, அதனால இதை சொல்லி உன்னுடைய கான்சன்ட்ரேஷனை கெடுத்துடக்கூடாதுன்னு நினச்சோம்." அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோயின் ஹீரோ கிட்ட, "என்னை மன்னிச்சிடு, நான் தான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் போல." அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி கண்ணாலே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரன், "சாரி காய்ஸ், உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சுக்கோங்க. உங்கள் லவ்வை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த பெயிண்டிங்கோட 1 ஹவருக்குள்ளே புரோக்கர் லேடியை பார்க்க போகணும்." அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோயினும், "அப்படின்னா நானும் வரேனே." அப்படின்னதும் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரனும் சரின்னு சொல்லிட்டு 3 பேருமா மொத்தமாக அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்புறமா புரோக்கர் லேடிக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த புரோக்கர் லேடி காரில் வந்து இறங்கிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு, "இது யாரு?" அப்படின்னு கேட்டதுமே, "அதுவா, அவங்க எங்களுடைய ஃப்ரெண்டு தான்." அப்படின்னு 2 பேரும் சொல்லிட. அதை கேட்ட புரோக்கர் லேடியும், "சரி பெயிண்டிங்கை காட்டுங்க." அப்படின்னு கேட்குறான். ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் அந்த பெயிண்டிங்கை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோ பாராட்ட. "சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும், சொன்ன பணம் என்னாச்சு?" அப்படின்னு கேட்டதும் உடனே அவளும் பார்த்தீங்கன்னா கார் டோர் ஓப்பன் பண்ண போறா. அந்த கார்ல இருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிரசிடென்ட் வந்து இறங்குறாங்க. அவ்வளோதான். இதை பார்த்த ஹீரோ ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரன்னு 3 பேரும் மிரண்டு போறாங்க. உடனே பிரசிடென்ட் வந்து பெயிண்டிங்கை பார்த்துட்டு, "சூப்பர், அப்படியே பார்க்கறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் 20 கோடி ரூபாய் பணத்தை தரேன்." அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போற மாதிரி அவங்க கிட்ட போனை காமிக்க. அதை பார்த்த 3 பேரும், "நல்ல வேலை, பணம் வரப்போகுது." அப்படின்னு சந்தோஷப்பட. ஆனா டக்குன்னு அந்த பிரசிடென்ட் வந்து, "இல்லை வேண்டாம், நான் உங்களுக்கு 70 கோடி பணம் தரேன். அதுக்கு நீங்க இந்த பெயிண்டிங் மாதிரியே இருக்கிற ஒரிஜினல் பெயிண்டிங்கை அந்த பிரசிடென்ட் பேலஸ்ல இருந்து எக்ஸிபிஷனுக்கு கொண்டு போகிற டைம்ல நீங்க அதை தூக்கணும். அதை தூக்கிட்டு என்கிட்ட வந்து தரணும்." அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோ ஃப்ரெண்டுக்காரனும் ஷாக் ஆகி, "சார், நாங்கள் திருடங்க கிடையாது, நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். எங்கள் பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான் இந்த வேலையை வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் எந்த பெயிண்டிங்கையும் திருட மாட்டோம். எங்களுக்கு தரேன்னு சொன்ன ஒரு 20 கோடி ரூபாய் மட்டும் தாங்க." அப்படின்னு கேட்டதும் உடனே எக்ஸ் பிரசிடென்ட், "அப்படியா, பண்ண மாட்டீங்களா? அப்படின்னா ஒரு வீடியோ காட்டுறேன், அதை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி காமிக்கிறாரு. அந்த வீடியோவில் ஹீரோடைய அப்பா வந்து ஜெயிலில் இருக்கிறத காட்டுறாங்க. அதை பார்த்த ஹீரோ ஷாக் ஆகுறான். உடனே இவரும், "பாத்தியா, இது ஜெயிலில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ். உங்கள் அப்பா தானே இது. நீ மட்டும் நாங்கள் சொன்ன மாதிரி அந்த பெயிண்டிங் எடுத்துகிட்டு வந்து தரலன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய பவர் யூஸ் பண்ணி உன்னுடைய அப்பாவை நான் என்ன வேணாலுமே பண்ணுவேன், போட்டு கூட தள்ளிடுவேன். அதனால நல்ல பிள்ளைங்களா அந்த பெயிண்டிங்கை எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடு. உனக்கு அட்வான்ஸாக 30 கோடி தரேன். மீதி பணத்தை வேலையை முடிச்சுட்டு வாங்கிடு, சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட. அதை கேட்ட நம்ம ஹீரோ ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரன் 3 பேருக்கும் என்ன பண்ணன்னு தெரியாமல் ஷாக்காகி வீட்டுக்கு போய் ரொம்பவே டென்ஷனாக, "இப்படி வசமாக மாட்டிக்கிட்டோமே." அப்படின்னு கோவமாக மாற்றி மாற்றி கத்திட்டு இருக்காங்க. உடனே ஃப்ரெண்டுக்காரன், "நம்மளுக்கு வேறு வழி கிடையாது, எப்படியாவது அந்த பெயிண்டிங் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாதான் ஹீரோடைய அப்பாவை காப்பாற்ற முடியும், இல்லைனா அவன் ஏதாவது பண்ணிட போகிறான்." அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் கோவமா, "டே, உனக்கு அறிவு இருக்கா? நம்ம திருடும்போது மாட்டிக்கிட்டா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிடும், ஃபுல்லாக ஜெயிலில் தான் இருக்கணும்." அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோ,
ஆனால் நமக்கு வேறு வழி கிடையாது. நம்மளை அந்த புரோக்கர் லேடி வசமாக அந்த எக்ஸ் பிரசிடென்ட் கிட்ட மாட்ட வச்சுட்டா. அதனால இந்த வேலையை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட 3 பேரும் சரி அந்த பெயிண்டிங்கை பேலஸ்லேருந்து எக்ஸிபிஷன் போகிற பாதையில் தான் திருட முடியும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அது போக அந்த பெயிண்டிங்கை யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து அந்த புரோக்கர் லேடி கொடுத்துருந்துருப்பா. பார்த்தா அது வந்து ஒரு கொரியர் கம்பெனி நேமை தான் காமிக்குது. ஸோ அவங்க தான் அந்த பிரசிடென்ட்டோடைய பேலஸ்லேருந்து அந்த எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு கொண்டு போக போகிறாங்க போல். ஸோ அதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரன் இந்த கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி கம்ப்யூட்டரில் எடுக்கலான்னு பார்க்குறான். ஸோ அப்படியே அதை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஆனால் அதில் பெருசாக அந்த அளவுக்கு எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடைக்கல. எதுக்குன்னு பார்த்தா அந்த கொரியர் கம்பெனி வந்து ரொம்ப ரொம்ப பழைய கம்பெனி போல். ஸோ அதனால தான் அந்த கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே கம்ப்யூட்டரில் கிடைக்கல. சரி ஓகே இப்படி இருந்தால் வழங்காது, நம்ம அந்த கொரியர் கம்பெனிக்கு போய் தேடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு என்ன வேணும்னா நல்லா ஸ்பீடாக வண்டி ஓட்டுற ஒரு டிரைவர் வேணும் இல்லையா? அப்போ தான் அந்த டீட்டெயில்ஸை எடுத்துகிட்டு ஈஸியாக தப்பிக்க முடியும். ஸோ இந்த பிளானை ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோ கிட்ட சொல்ல எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மெக்கானிக் பிரதரை பார்க்க போகிறான் நம்ம ஹீரோ. ஆனால் அங்கே அண்ணன்காரன் தம்பிக்காரனும் 2 பேரும் அப்பா கிட்ட பயங்கரமாக திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நைட்டு வந்து அந்த கஸ்டமருடைய காரை எடுத்துகிட்டு போய் ரேஸ் ஓட்டியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதை வந்து அப்பா வந்து கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு. ஸோ இந்த டைமில் நம்ம ஹீரோ போய் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா உனக்கு தர வேண்டிய வாடகை பணத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் ரேஸ் ஓட்டி அதை அழிச்சிட்டாங்க. ஸோ நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் எப்படியும் உன்னுடைய பணத்தை சீக்கிரமாக கொடுத்துட்றேன் அப்படின்னதும் இல்லை அங்கிள் நான் அதை கேட்க வரல, உங்கள் பசங்க கிட்ட தான் பேச வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல அப்படியா சரி ஓகே நீ பேச, ஆனால் இவங்க 2 பேரும் பணத்தோட வந்தால் மட்டும்தான் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போய்ட்றாரு. அதை கேட்ட ஹீரோ என்னடா உங்களுக்கு பணம் தானே வேணும், நான் தரேன், ஆனால் அதுக்கு உங்களுடைய ஹெல்ப் வந்து எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னதுமே இந்த 2 பசங்களும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன நம்ம ஹீரோ 4 பேர்கிட்டையும் அடுத்ததான் அந்த நம்ம கொரியர் கம்பெனிக்கு போய் நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எடுக்கணுன்ற மாதிரி எல்லா பிளானையும் சொல்கிறான். ஸோ அதை கேட்டு மொத்தமாக 5 பேரும் பார்த்தீங்கன்னா ரெடியாகி டம்மி கன்னோட அந்த கொரியர் கம்பெனிக்கு போய் அந்த டீட்டெயில்ஸை தேடிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு கம்பெனியோடைய செக்யூரிட்டி வந்துட்டான். அவன் அந்த 5 பேரையும் பார்த்துட்ட உடனே 5 பேரும் பயந்து டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு தப்பிக்க பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ள செக்யூரிட்டி வாக்கி டாக்கி மூலமாக இன்ஃபார்ம் பண்ணிட உடனே நிறைய செக்யூரிட்டி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து இவங்க 5 பேரும் தப்பிக்க பார்க்குறாங்க. ஆனால் அண்ணன்காரன் மட்டும் மாட்டிக்கிறான். ஸோ அந்த அண்ணன்காரனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த டைமில் நம்ம ஹீரோயின் பறந்து வந்து செக்யூரிட்டியை அடிச்சு போட்டுட்டு அண்ணன்காரனை கூட்டிட்டு போயிடுறா. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு இந்த கராத்தே எல்லாம் தெரியும் இல்லையா? உடனே எல்லாருமே கடைசியாக காரில் ஏறி தப்பிச்சு அங்கேருந்து கிளம்பிட. ஸோ வீட்டுக்கு வந்து எல்லாருமே பயந்து போய் படுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு ஃப்ரெண்டுக்காரன் நமக்கு ரொம்பவே தைரியமான ஒரு ஆள் தேவை, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பவர்ஃபுல்லான பேக்ரவுண்டும் இருக்கணும், அப்போ தான் நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அவங்க மூலமாக தப்பிக்க முடியும் அப்படின்னு. அதை கேட்ட ஹீரோவும் அப்படி யாராவது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது உடனே ஃப்ரெண்டுக்காரனும் ஆமான்னு சொல்லிட்டு அந்த லக்கி லேடியை பார்க்க போகிறான். அதான் அந்த கேமில் வந்து எல்லாத்தையுமே தோக்கடிச்சு சந்தோஷப்படுவா இல்லையா? அந்த லக்கி லேடி தான் அது. ஸோ அவ கூட போய் இந்த ஃப்ரெண்டுக்காரன் விளையாடுறான். ஸோ ஃபஸ்ட்டு அவள் வந்து ஃப்ரெண்டுக்காரனை தோக்கடிச்சிட்றா. ஆனால் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வந்து சூப்பராக விளையாண்டு எல்லா பணத்தையுமே வாங்கிடுறான். ஸோ லக்கி லேடிக்கு இதனால ஃப்ரெண்டுக்காரனை ரொம்ப பிடிச்சி போயிடுது. உடனே 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் என்ன இந்த ஃப்ரெண்டுக்காரன் லக்கி கிட்ட எல்லா பிளானையும் சொல்லி கூட்டிகிட்டு வரான். இதை வந்து அண்ணக்காரனும் தம்பிக்காரனும் பார்த்துட்றாங்க. இவன் அதுக்கு இங்கே வரா, இவன் நம்ம டீம்னா நான் இங்கே இருக்க மாட்டோம் அப்படின்னு அண்ணக்காரன் கோவமாக சொல்ல அதை கேட்ட லக்கியும் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா, தோத்தாங்குலீங்களா அப்படின்னு நக்கலாக கிண்டல் பண்ண உடனே தம்பிக்காரன் ஹீரோ பார்த்து இவளால தான் நாங்கள் கார் ரேஸில் நிறைய பணத்தை இழந்துட்டோம், அதனால நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்ப அதை கேட்ட லக்கி வந்து நீ ஒழுங்காக கார் ஓட்டலைன்னா என்கிட்ட தோத்து தான் போவேன் அப்படின்னு சொல்ல ஸோ மறுபடியும் இந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோவும் அடே கார் ரேஸ் பிரச்சனை இங்கே விடுங்கடா, இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சமாதானப்படுத்த உடனே லக்கியும் இருந்துக்கிட்டு சரி உங்கள் பிளான் தான் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோவும் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ அந்த லக்கி பொண்ணுக்கு வந்து த்ரில்லாக இருக்குன்னா ஒர்க்னா ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? அதனால இந்த பிளான் எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிட்டான். ஆனால் அந்த கம்பெனியில் நம்மளுடைய ஆட்கள் வந்து ஒர்க் பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னதும் அதை கேட்ட ஃப்ரெண்டு பொண்ணு யார் இந்த கம்பெனிக்குள்ளே போக போகிறாங்க அப்படின்னு கேட்டதும் உடனே இந்த லக்கி பொண்ணு இந்த மெக்கானிக் பசங்களுக்கு டிப்ளமா படித்த மாதிரியான சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணி கொடுங்க, அடுத்தது என்ன பண்ணலாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னதும் உடனே ஹீரோவும் அதே மாதிரி டூப்ளிகேட் டிப்ளமா சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறான். அதை வாங்கிட்டு 2 பேர்த்தையும் லக்கி வந்து அவளுடைய அப்பாவுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அந்த கம்பெனிக்குள்ளே வேலைக்கு சேர்த்துட்றா. ஸோ இது மூலமாக இந்த 2 பேரும் அந்த கம்பெனிக்கு டிரைவராக வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. அங்கே சேர்ந்ததுமே அந்த கம்பெனி ட்ரக்கை எடுத்துகிட்டு மெக்கானிக் ஷாப்புக்கு கொண்டு வராங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரக்கை ரெடி பண்ண தான் கொண்டு வந்திருக்காங்க. அது ஏன்றது பின்னாடி பார்ப்போம். இந்த பக்கம் இந்த தம்பிக்காரன் என்ன பண்ணுறான்னா யாருக்கும் தெரியாமல் அந்த கம்பெனியோடைய ஆஃபீஸ்க்குள்ளே போய் அந்த பிரசிடென்ட்டோடைய பேலஸில் இருந்து எக்ஸிபிஷனுக்கு எப்படி பெயிண்டிங்கை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதுக்கான ரூட்டை வந்து வீடியோ எடுத்து ஃப்ரெண்டுக்காரனுக்கு அனுப்பிடுறான். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி யார் இந்த ட்ரக்கை ஓட்ட போகிறாங்கன்றதையும் கண்டுபிடிச்சி அந்த ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறான். உடனே இந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்ணுறான்னா அன்றைக்கி யார் இந்த ட்ரக்கை ஓட்ட போகிறாங்கன்னு தெரிஞ்சு அதை பற்றி தம்பிக்காரங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த தம்பிக்காரனும் சரி ஓகே அந்த டிரைவர்கிட்ட போய் பேசலாம், அப்போ தான் நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு அந்த டிரைவர்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பேச உடனே அந்த டிரைவர் வந்து புலம்ப
கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நான் என்னுடைய ஃபேமிலி கூட சில்ட்ரன் டேவை செலிப்ரேட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஆனால் அதுக்கு லீவே கிடைக்க மாட்டேங்குது. இந்த கம்பெனியில் எனக்கு லீவே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கவலையை சொல்ல, அதை கேட்ட தம்பிக்காரனும் என்னுடைய பிரதருக்கும் எனக்கும் சுவிட்சர்லாந்து போக ஒரு 6 டிக்கெட் கிடைச்சிருக்குது. ஆனால் எனக்கு தான் யாருமே இல்லை. அதனால அந்த டிக்கெட்டை நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி கூட போகிறீங்களா, உங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னதும், அதாவது இவனுடைய வேலை என்னது, பெயிண்டிங் வந்து எக்ஸிபிஷனுக்கு கொண்டு போகிறது தானே. ஸோ அதுதான் இவங்களுக்கு முக்கியம். உடனே அந்த வேலையை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்ல, ஸோ டிரைவரும் பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சர்லாந்து டிக்கெட்டை பார்த்ததுமே ஓகேன்னு சொல்லிட்டாரு. உடனே இந்த தம்பிக்காரன் என்ன பண்ணுறான்னா ஃப்ரெண்டுக்காரனுக்கு கால் பண்ணி சீக்கிரமாக சுவிட்சர்லாந்துக்கு ஒரு 6 டிக்கெட்டை போடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் அண்ணன்காரனும் தம்பிக்காரனும் இந்த பெயிண்டிங் எடுத்துகிட்டு போகக்கூடிய ட்ரக்கோடைய மெக்கானிக் ஷாப் வந்து பார்க்குறாங்க. அங்கே அந்த கம்பெனி ட்ரக் மாதிரி டூப்ளிகேட் ட்ரக்கை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஜின் சீரியல் நம்பர் கூட ஒன்றா அடித்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இந்த சைடு வேகமாக நடந்துட்டுருக்கேன். அதே சமயத்தில் இந்த பக்கம் போலீஸை காமிச்சா அவங்க அந்த பேலஸில் இருந்து சேஃப்டியாக அந்த பெயிண்டிங் போகிறதுக்காக யாரும் இடையில வந்துடக்கூடாதுன்றதுக்காக இவங்க ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண இப்போ அடுத்த நாள். ஸோ இன்னைக்கு தான் அந்த பெயிண்டிங்கை அந்த எக்ஸிபிஷனுக்கு கொண்டு போக போறாங்க. அதனால நம்ம அண்ணன்காரனும் தம்பிக்காரனும் ட்ரக்கோட அந்த பேலஸ்க்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்குள்ள தானே ஒரிஜினல் பெயிண்டிங் இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்கும் அவ்வளோ பயம் இருக்குது. அப்போ அந்த பேலஸ்ல இருந்த பெயிண்டிங்கை ஒரு பாக்ஸ்ல போட்டு ட்ரக்ல ஏத்துறாங்க. ஸோ அந்த ட்ரக்குக்கு முன்னாடி 2 போலீஸ் வந்து பைக்ல சேஃப்டிக்காக போக, ஸோ ட்ரக்கும் கிளம்புது. ஸோ இதை வந்து ப்ளூடூத் மூலமா ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட அண்ணன்காரன் இன்ஃபார்ம் பண்ணிட்டே வரான். உடனே ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்றான்னா டிராஃபிக் கேமராவை ஹேக் பண்ணி எங்க வண்டி வந்துட்டு இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதே சமயத்தில் நம்ம ஹீரோயின் 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா டூப்ளிகேட்டான ட்ரக் எடுத்துட்டு வராங்க. இவங்க பிளானே என்னன்னா டனல்ல வச்சு தான் போலீஸ்க்கு தெரியாம அந்த ஒரிஜினல் ட்ரக்கை இந்த ட்ரக்கு கூட சேஞ்ச் பண்ணணும்ன்றது தான். அதனால நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு ட்ரக்கோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படியே இந்த பக்கம் லக்கி லேடியை காமிச்சா அவ கார்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கானா அந்த டனலுக்கு முன்னாடி நின்று ரெட் பட்டனை பிரஸ் பண்றா. பார்த்தா உள்ள இருந்து புகையா வருது. ஸோ இதனால அந்த இடமே டிராஃபிக் ஆயிடுது. ஸோ இவங்க பிளானே இதுதான். உடனே அந்த லக்கி லேடி இறங்கி வந்து கார் பிரேக் டவுன் அப்படின்னதும் அதை கேட்ட எல்லா மக்களும் லக்கி லேடியை போட்டு பயங்கரமா திட்டி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்ட லக்கி லேடியும் இவங்க கிட்டலாம் என்னால் திட்ட வாங்க முடியாது, சீக்கிரமாக பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்க, சமாளிக்க முடியல அப்படின்னு ப்ளூடூத்தில் சொல்லிட்டு இருக்கேன். அந்த டைமில் பார்த்து பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரிஜினல் பெயிண்டிங்கோட ட்ரக்கை அந்த டனல்குள்ளே கொண்டு போகிறாங்க. இதை வந்து கேமராவில் பார்த்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்ணுறான்னா ஹீரோவை அந்த டனல்குள்ளே போக சொல்கிறான். அதே மாதிரி ஹீரோ ட்ரக்கை வந்து உள்ளே கொண்டு போகிறான். அப்போ பின்னாடி காரில் வந்து இன்ஸ்பெக்டர் அப்புறம் அந்த லேடிஸ் போலீஸ் பார்த்துட்டு என்ன 2 கம்பெனி ட்ரக்கும் ஒரே மாதிரி இருக்குது, ஒரே ரூட்டில் போகுது, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. உடனே ஃபாஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போகிறாங்க. ஸோ இந்த விஷயம் நம்ம டீமுக்கு வந்து தெரியாது. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷனை புரோக்கர் லேடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. அதனால இவங்க வந்து இதுக்கு எந்த ஒரு பிளானும் போட்டிருந்திருக்க மாட்டாங்க. இது தெரியாம நம்ம ஹீரோ டனலுக்குள்ள இருந்துட்டு ட்ரக்கை வந்து பைக் போலீஸ்க்கு தெரியாம முன்னாடி கொண்டு போறான். அப்பதான் ஒரிஜினல் பெயிண்டிங்கை இவங்க கொண்டு வர முடியும், டூப்ளிகேட்டை அந்த எக்ஸிபிஷன்ல வைக்க முடியும்ன்றதுக்காக. அதாவது அந்த ட்ரக்கை சேஞ்ச் பண்ணி போலீஸை ஏமாத்தி டூப்ளிகேட் பெயிண்டிங்கை அந்த இடத்துல வச்சிடலான்ற மாதிரி பிளான் பண்றாங்க. ஆனா இது தெரிஞ்சுக்கிட்டு கார்ல வந்து இன்ஸ்பெக்டர் ஹீரோடைய ட்ரக் மேலேயே வேகமா மோதிட்டேன். ஸோ உடனே நம்ம ஹீரோ போலீஸ்னு தெரிஞ்சு பிளான் கேன்சல் அப்படின்னு சொல்ல, ஸோ தம்பிக்காரனும் பயந்து போய் ட்ரக்கை வந்து ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு தப்பிக்கிறான். அதே மாதிரியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போலீஸ்கிட்ட இருந்து மாட்டாமல் தப்பிக்க பார்க்குறாங்க. ஆனால் போலீஸ் வந்து விடாமல் பின்னாடியே துரத்திட்டு வராங்க. ஸோ இப்படி பிளான் கேன்சல் ஆனது அந்த லக்கி லேடிக்கு தெரியாமல் மக்கள்கிட்ட இன்னுமே ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறா. அப்போ பார்த்து டிராஃபிக் போலீஸ் வந்துட்டாங்க. அதை பார்த்துட்டு பயந்து ப்ளூடூத்தை கீழே போட்டுட, இன்னுமே அவளுக்கு பிளான் வந்து கேன்சல்னு தெரியாமல் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது தெரிஞ்சு ஃப்ரெண்ட் அவனுடைய கார்ல இருந்து இறங்கி வந்து லக்கி லேடியோடைய கார் எடுத்துட்டு அவளையும் கூட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறான். இந்த பக்கம் போலீஸ் வந்து ட்ரக்கை ஃபாலோ பண்ணி பிளாக் பண்ணிடுது. உடனே நம்ம ஹீரோயின் 2 பேரும் ட்ரக்ல இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. ஆனா போலீஸ் வந்து விடாம தொடத்துறாங்க. இருந்தாலும் ஒரு வழியா 2 பேரும் போலீஸ் அடிச்சு போட்டுட்டு அவங்க கிட்ட மாட்டாம எப்படியோ தப்பிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த சைடு அண்ணன்காரனும் தம்பிக்காரனும் பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட மாட்ட போறாங்க. ஏன்னா தம்பிக்கு வந்து அடிபட்டிருக்கும், அதனால தப்பிக்க முடியல. ஸோ இது தெரிஞ்ச அண்ணன் வந்து தம்பியை விட்டுட்டு போக மனசு இல்லாம இருக்க. ஆனா தம்பிக்காரன் நீங்க இருந்து தப்பிச்சு போனா அப்படின்னு கோவமா சொல்ல, உடனே அண்ணன் அழுதுகிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து தப்பிச்சு போறான். ஆனா லாஸ்டா தம்பிக்காரன் மட்டும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான். அப்படியே கட் பண்ணா இந்த சைடு ஃப்ரெண்டுக்காரனையும் லக்கியும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் போலீஸ் கிட்ட மாட்டாம இருக்கிறதுக்காக ஒரு சேஃபான பிளேஸ்ல இருக்கிறாங்க. அந்த பிளேஸை ரெடி பண்ணி கொடுத்தது இந்த அம்மாவுடைய பிஏ தான். அதான் அந்த லக்கி பொண்ணுடைய அம்மாவுடைய பிஏ. இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிச்சா சேஃபான பிளேஸ்க்கு வந்துட்டான். ஆனால் டக்குன்னு அங்கே அண்ணன்காரன் வந்து கோவமா உன்னால தான்டா, உன்னால தான் என் தம்பி போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான், இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கத்த. அதை கேட்ட ஹீரோ வந்து நான் என்ன பண்ணுறது, நம்ம பிளான் வந்து இப்படி சொதப்பிக்கிச்சு, ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு இவனும் சொல்ல, அந்த டைமில் பார்த்து போலீஸ் கார் போகுது. அதை பார்த்ததுமே 2 பேரும் அமைதியாயிட்டாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து ஏன் இப்படி ஆச்சுன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சண்டை போட நம்ம ஹீரோ தான் சமாதானப்படுத்துறான். அதே சமயத்தில் இந்த சைடு அந்த போலீஸ் ஐடி இருக்காங்க இல்லையா, அவங்க தம்பி கிட்ட உனக்கும் இந்த திருட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க.
அதுக்கு தம்பி வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்க உடனே லேடி போலீஸ் வந்து ஃப்ரெண்டுக்காரனுடைய ஃபோட்டோ காமிச்சு இவன் தானே உன்னுடைய டீமோடைய லீடர், பெயிண்டிங்கை திருட பிளான் பண்ணி கொடுத்தவனே இவன் தானே, இவனை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதும் அதை பற்றி தம்பிக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாகவே இருக்கிறான். ஸோ அந்த போலீஸ்க்கு எப்படி ஃப்ரெண்டுக்காரனை பற்றி தெரிய வந்துச்சுன்னா அவன் லக்கியை காப்பாற்றுறதுக்காக வேகமாக அவளை காரில் ஏற்றிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பான் இல்லையா. ஆனால் அவனுடைய லேப்டாப்பை இந்த கார்லேயே மறந்து வச்சுட்டு போயிட்டான். ஏன்னா அந்த காரில் தான் அந்த டிராஃபிக் கேமராவை ஹேக் பண்ணதை பற்றி எல்லாமே போட்டிருந்திருக்கும். ஸோ அது மூலமாக தான் இந்த ஃப்ரெண்டுக்காரன் மாட்டியிருந்திருப்பான். ஸோ இந்த ஃப்ரெண்டுக்காரனை வாண்டட் லிஸ்ட்டில் போலீஸ் மாற்றிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்த அம்மாவுடைய பிஏ வந்து லக்கி லேடி கிட்ட சொல்லிட்டு 2 பேரும் இங்கே சேஃபாக இருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே லக்கியும் வேற யாருன்னா எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டதும் உடனே பிஏவும் எல்லாருமே சேஃபாக இருக்காங்க, ஆனால் தம்பி மட்டும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான், அவனை மட்டும் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்ட லக்கி வந்து ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல உடனே ஃப்ரெண்டுக்காரனும் இப்படி வசமாக மாட்டிக்கிட்டோமே, ஸோ நம்ம இனிமேல் என்ன பண்ணுவோன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறான். இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் கிட்ட அந்த போலீஸ் வந்து சார் பெயிண்டிங்கை வந்து நம்ம எக்ஸிபிஷனுக்கு வந்து கொண்டு போகணும், டைம் ஆயிடுச்சு அப்படின்னதும் அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் வந்து போலீஸ் லேடியை வர சொல்லி 2 பேரும் சேர்ந்து பெயிண்டிங்கை பார்க்குறாங்க. அங்கே 2 பெயிண்டிங்கும் ஒரே மாதிரி இருக்குது. அதனால எதை நம்ம எக்ஸிபிஷனுக்கு கொண்டு போகணும்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகியிருக்கேன். ஏன்னா 2 வண்டியும் ஒரே இன்ஜின் நம்பர், அது மட்டும் இல்லாமல் ஒரே மாதிரி தானே டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது போக 2 பெயிண்டிங்கும் அச்சாசெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால குழம்பி போயிருக்கிறாங்க. அதனாலேயே நம்ம பெயிண்டிங்கை பற்றி தெரிஞ்சவங்களை வர சொல்லி செக் பண்ணி எது ஒரிஜினல் பெயிண்டிங்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல உடனே போலீஸ் லேடி வந்து சரின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்திலேயே காரில் இருந்து ஒரு லேடி இறங்குறாங்க. அவள் தான் ஒரிஜினல் பெயிண்டிங்னு கண்டுபிடிக்க வந்திருக்காங்க போல. பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, அந்த புரோக்கர் லேடி தான். ஸோ இவளுக்கு தான் எல்லா பெயிண்டிங் பற்றியும் தெரியும் இல்லையா. ஸோ உடனே புரோக்கர் லேடி பெயிண்டிங்கை செக் பண்ணி பார்க்குறான். அப்படி பார்த்துட்டு அந்த ஃபேக் பெயிண்டிங்கை ஒரிஜினல்னு போய் சொல்லி ரெட் பேப்பர் வச்சு பாயிண்ட் பண்ணிட்டு இதுதான் ஒரிஜினல் பெயிண்டிங், இதை வந்து நீங்கள் அங்கே கொண்டு போங்க, நான் இந்த ஃபேக் பெயிண்டிங்கை கொண்டு போய் அழிச்சிடுறேன் அப்படின்னு போய் சொல்லி ஒரிஜினல் பெயிண்டிங்கை ஃபேக்குன்னு சொல்லி போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டு ஏமாற்றிட்டு எடுத்துகிட்டு போகிறா. இது தெரியாத போலீஸும் புரோக்கர் லேடி சொல்கிறது தான் உண்மைன்ற மாதிரி ஃபேக் பெயிண்டிங்கை எடுத்துகிட்டு அந்த எக்ஸிபிஷனில் வைக்கிறதுக்காக அனுப்பி வச்சுட்டு அந்த ஃபேக் பெயிண்டிங்கை அதான் உண்மையான ஒரிஜினல் பெயிண்டிங்கை புரோக்கர் லேடி கிட்ட கொடுத்து விட்றாங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்போதும் மாதிரி அவனுடைய அப்பாவை பார்க்க போகிறான். ஆனால் அங்கே போய் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க. அதை பார்த்து அப்பா வந்து என்னாச்சு ஏன் இப்படி அமைதியாக இருக்கிற அப்படின்னு கேட்டதும் இவனும் மனசுக்குள்ளேயே நான் பண்ண தப்ப சொன்னால் அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பயந்து போய் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கேன். உடனே அப்பாவும் நீ என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறல்ல, ஆனால் நீ எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நான் இல்லாமலேயே நீ வாழ ஆரம்பிச்சிட்ட, அதனால எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுவேன், அதனால பயப்படாமல் தைரியமாக எதுனாலுமே பண்ணு சரியா, ஆனால் யாரையுமே நம்பாத, ஒன்று மட்டும் நீ நம்பு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்ட ஹீரோவும் சரின்னு சொல்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அந்த எக்ஸிபிஷனில் ஃபேக் பெயிண்டிங் வச்சுருக்காங்க. அதை போய் பார்க்கலான்னு ஹீரோ போய் பார்க்குறான். பார்த்தா அது ஃபேக்குன்னு கண்டுபிடிச்சிட்றான். ஏன்னா அவனுக்கு தானே தெரியும் அவன் வரைஞ்ச பெயிண்டிங் தானே இது. அதை பார்த்து இவனுக்கு ஷாக் ஆகுது. நம்ம வரைஞ்ச பெயிண்டிங் எங்கே இருக்குன்னா அப்போ ஒரிஜினல் பெயிண்டிங் எங்கே அப்படின்னு அதை பக்கத்தில் போய் பார்க்க ட்ரை பண்ணுறான். இதை பார்த்த செக்யூரிட்டி வந்து ஹீரோவை அங்கே இருந்தே வெளியில் தள்ளி விட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அந்த டைமில் பார்த்து ஃப்ரெண்டு பையனும் லக்கி லேடியும் வந்து ஹீரோவை பார்க்குறாங்க. உடனே 3 பேரும் ஹக் பண்ணிட்டு ரொம்பவே சேஃபாக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே தம்பியை தவிர மற்ற எல்லாருமே இருக்காங்க. ஸோ அண்ணனுக்கு தம்பி இல்லாமல் இருக்கிறத தாங்கிக்க முடியல. ஆனால் அந்த தம்பிக்காரன் ஜெயிலில் இருந்தாலுமே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை மாட்டி விடலையே அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் புரோக்கர் லேடியை காமிச்சா அந்த ஒரிஜினல் பெயிண்டிங்கை அந்த எக்ஸ் பிரசிடென்ட் கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. அதை வாங்கிட்டு எக்ஸ் பிரசிடென்ட் நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடந்துருச்சு, ஆனால் இந்த பெயிண்டிங் என்னுடைய பர்த்டே வரதான் இங்கே வச்சிருப்பேன், அதுக்கப்புறம் இதை நான் வெளியில் வைத்துருவேன் அப்படின்னதும் அதை கேட்ட புரோக்கர் லேடி ஏன் இப்படி ஒரிஜினல் பெயிண்டிங்கை எடுத்துட்டு ஃபேக் பெயிண்டிங்கை மாற்றி வைக்க சொன்னீங்க அப்படின்னு கேட்டதும் அதுவா அது என்னுடைய மகன் தப்பு பண்ணிட்டான்னு என்ன பிரசிடென்ட் போஸ்டிங்ல இருந்து வெளியில போக சொல்லிட்டாங்க, அதனால தான் என்னுடைய பிரசிடென்ட் போஸ்டிங்கை வந்து நான் விட்டுட்டேன், ஸோ அதுக்கு கவர்மெண்ட்டை பழி வாங்கணும் இல்லையா, அதனால தான் இப்படி பண்ணேன்ற மாதிரி சொல்லிட்டு போக இதை கேட்டு புரோக்கர் லேடியும் சிரிச்சுட்டே அங்கேருந்து கிளம்பிட்டான். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோ வந்து எல்லாருக்கிட்டையும் அந்த எக்ஸிபிஷனில் உள்ள பெயிண்டிங் ரியல் பெயிண்டிங் கிடையாது, நான் வரைஞ்ச பெயிண்டிங் தான், அந்த புரோக்கர் லேடி நம்மளை நல்லா ஏமாத்திட்டா, அதனால அவங்கள நம்ம பழி வாங்கணும், அந்த பிரசிடென்ட்டையும் பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்ட அண்ணக்காரன் என்னுடைய தம்பி ஜெயிலில் இருக்கிறான், அதுக்கு காரணம் அந்த ஃப்ரெண்டு தான் அப்படின்னு கோவமா இவன் கூட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். உடனே ஹீரோ வந்து சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து உன்னுடைய தம்பியை ஃபர்ஸ்ட் ஜெயில இருந்து வெளியில கொண்டு வரலாம், அதுக்கு என்ன பண்ணலான்ற மாதிரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணால் இந்த சைடு எக்ஸ் பிரசிடென்ட்டை காமிச்சா ஹீரோடைய அப்பாவை பார்க்குறதுக்காக ஜெயிலில் வந்திருக்கிறாரு. ஏன்னா உண்மையான பெயிண்டிங் எடுத்துட்டு எப்படி ஃபேக் பெயிண்டிங்கை அதில் வைக்கலான்ற மாதிரி பிளான் போட்டு கொடுத்தது இந்த அப்பா தான். அதாவது ஹீரோடைய அப்பாவை இந்த எக்ஸ் பிரசிடென்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டான். ஸோ அதுக்கு தேங்க்ஸ் பண்ண தான் இப்போ ஜெயிலுக்கு வந்திருக்கிறான். உடனே அப்பா வந்து நீ என்கிட்ட சொன்ன மாதிரி என்ன 20 கோடி கொடுத்து என்னை இந்த ஜெயிலில் இருந்து வெளியில் கொண்டு போ அப்படின்னு சொல்ல அதை கேட்ட இந்த எக்ஸ் பிரசிடென்ட்டும் கண்டிப்பா, ஆனால் என்னால் இப்போ பண்ண முடியல, ஏன்னா ஜட்ஜ் அதுக்கு ஒத்துக்க மாட்டான், கூடிய சீக்கிரமாகவே நான் அதை பண்ணிடுவேன் அப்படின்னதும் இவர் வந்து கோவமா நீ என்னை
வெளியில கொண்டு போகலன்னா நீ தான் அந்த ஒரிஜினல் பெயிண்டிங்கை வச்சிருக்கேன்ற எல்லா உண்மையுமே நான் போலீஸ்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னதும் அதை கேட்ட இவர் வந்து சிரிச்சுக்கிட்டே அப்படிலாம் உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா நீ சொன்ன பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வச்சதே வேற யாரும் கிடையாது, உன்னுடைய மகனை வச்சுதான். நீ உண்மையை சொன்னா உன்னுடைய பையன் மாட்டிப்பான் பரவாயில்லையா அப்படின்னதும் அப்பாவுக்கே பயங்கர ஷாக் ஆகுது. உடனே அந்த பிரசிடென்ட் மூஞ்சில ஒரு பஞ்ச் விட்டுட்டு என்னுடைய பிளானை வச்சு என்னுடைய பையனை மாட்டி விட்டுடல அப்படின்னு கோவமா கத்த அதை பார்த்த போலீஸ் வந்து அப்பாவை அடிக்கிறாங்க. இந்த பிரசிடென்ட்டும் சிரிச்சுக்கிட்டே அப்பா கிட்ட போய் நீ பண்ண ஹெல்ப்னால உனக்கு தர வேண்டிய 20 கோடி ரூபாய் பணத்தை நான் தந்துடுவேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். ஆனா அப்பாவுக்கு நம்மளால நம்ம பையன் மாட்டிக்கிட்டானே அப்படின்னு செம்மையா ஃபீல் பண்றாரு. கட் பண்ணா இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரனை காமிச்சா தம்பியை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வர என்ன பண்ணலான்ற மாதிரி பிளான் சொல்றான். அதை எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு பாத்தீங்கன்னா தம்பிக்காரன் அந்த இடத்துக்கு வந்துருவானா. ஸோ இதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிட்டுறாங்க. நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்கும்போது உடனே தம்பிக்காரன் அந்த பெயிண்டிங்கை தான் எக்ஸிபிஷன்ல வச்சாச்சு இல்லையா, அதனால நான் கொரியர் கம்பெனியில் டிரைவர் மட்டும் தானே, என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டாங்க அப்படின்னதும் அதை கேட்டு எல்லாத்துக்கும் சந்தோஷமாகுது. உடனே நம்ம ஹீரோ நம்ம அந்த எக்ஸ் பிரசிடென்ட்டை பழி வாங்கி ஆகணும், அதுக்கு நம்ம அந்த பெயிண்டிங்கை அவன்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் எடுக்கணும், அந்த பெயிண்டிங் கண்டிப்பாக அவனுடைய வீட்டில் தான் இருக்கும், நம்ம இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும்போது அவனுக்கு இன்னும் 3 நாளில் பிறந்த நாள் வரப்போகுது, அன்னைக்கு தான் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த பெயிண்டிங்கை எடுக்க முடியும் அப்படின்னதும் அதை கேட்டு எல்லாருமே ஓகே சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் எக்ஸ் பிரசிடென்ட் என்ன பண்ணுறாருன்னா 20 கோடி ரூபாயை லாயருக்கு கொடுத்து ஹீரோடைய அப்பாவை ஜெயிலேருந்து தப்பிக்க வச்சுட்டான். உடனே அப்பா கிட்ட லாயரும் உன்னை அந்த எக்ஸ் பிரசிடென்ட் தான் தப்பிக்க சொன்னாங்க, நீ இந்த நாட்டை விட்டு எங்கேயாவது தப்பிச்சு போயிடுன்ற மாதிரி வீடியோ காலில் சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிட்டான். இப்போ அந்த அப்பாவும் ஜெயிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு அந்த பர்த்டே பார்ட்டிக்கு எப்படி போகலான்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் பிளானை சொல்கிறான். அதில் அந்த எக்ஸ் பிரசிடென்ட்டோடைய பையன் வந்து ஒரு பிளே பாய் போல, அதனால அவன்கிட்ட ஹீரோயினை பழக வைக்கலாம், அது மூலமாக நம்ம வந்து அந்த பார்ட்டிக்குள்ளே எப்படி போகலான்ற மாதிரி பார்க்கலான்ற மாதிரி சொல்ல ஸோ ஹீரோயினுக்கும் வர வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ் பிரசிடென்ட் பையன் கூட பழகுறான். ஸோ ஃப்ரெண்டு பிளான் பண்ண மாதிரி ஹீரோயினை அந்த பையன் வந்து அப்பாவுடைய பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிட்டான். ஸோ அதை கேட்ட எல்லாத்துக்கும் சந்தோஷம். அடுத்தது மற்றவங்க எப்படி அந்த பார்ட்டிக்குள்ளே போகலான்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதாவது அந்த பர்த்டே ஈவெண்ட் நடக்கிற கம்பெனி மூலமாக தான் உள்ளே போக முடியும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அது ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் லக்கி லேடி நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய அம்மா கிட்ட போய் நான் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை வந்து சைன் வாங்கிட்டு ஃப்ரெண்டு டீம் கிட்ட கொடுக்குறான். அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவன் என்ன பண்ணியிருக்கான்னா அந்த ஈவெண்ட் கம்பெனியவே விலை கொடுத்து வாங்கிட்டுறா, அதனால இனிமேல் அந்த ஈவெண்ட்டை நடத்த போகிறது நம்ம லக்கி தான். அதனால லக்கி என்ன பண்ணுறான்னா அண்ணக்காரன் தம்பிக்காரையும் 2 பேர்த்தையும் அந்த ஈவெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் மாதிரி வச்சுக்கிறா. அந்த வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்கும் இல்லையா, அதை ஹேக் பண்ணாதான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பெயிண்டிங்கே எடுக்க முடியும். அதனால இந்த லக்கி லேடி என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணக்காரன் தம்பிக்காரன் கூட சேர்ந்து ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்துட்டு அந்த பிரசிடென்டோடைய வீட்டுக்குள்ளே போக அந்த பாக்ஸ்க்குள்ளே ஈவெண்ட் டெக்கரேஷன் இருக்குன்ற மாதிரி போய் சொல்லிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போய் பார்த்தா அங்கே இருக்கிறது நம்ம ஹீரோவா அந்த ஃப்ரெண்டு காரணம் தான். அவங்க சர்வர் ரூமில் உள்ள சிசிடிவியை ஹேக் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி அந்த சர்வர் ரூம் உள்ள போயிட அங்கே கேமரா ஃபுட்டேஜை பார்த்துட்டு இருக்கிற ஸ்டாஃப் பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக லக்கி லேடி வந்து ஸ்டாஃபை வந்து டைவர்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு வழியாக நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டு காரணம் 2 பேரும் அந்த சர்வர் ரூம்குள்ளே போய் அந்த கேமரா ஃபுட்டேஜை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. அடுத்தது பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு பெயிண்டிங்கை ஈஸியாக வெளியில் எடுத்துகிட்டு வர முடியாது இல்லையா, அதனால ஏதாவது பாமை வந்து போட்டு தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து நான் பார்த்துக்கிறேன் பாமெல்லாம் வேண்டான்னு சொல்கிறா. அதை கேட்ட அண்ணக்காரனும் பாமெல்லாம் வேண்டாம், ஆனால் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் புகை வர்ற மாதிரி ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி ஃப்ரெண்டு கிட்ட பட்டன் கொடுக்குறான். ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் புகையாக வருது. ஸோ அதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அடுத்தது அந்த பாக்ஸையும் அந்த பிரசிடென்ட்டோடைய வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது, பர்த்டே பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃப்ரெண்டுக்காரன் கேமராவை ஹேக் பண்ணி கொஞ்சம் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை ப்ளே பண்ணுற மாதிரி செட் பண்ணிட்டான். அதை வந்து ஸ்டாஃப் பார்க்காம இருக்கிறதுக்காக லக்கி லேடி வந்து ஃபுட்டை கொடுக்குற மாதிரி டைவர்ட் பண்ணுறாங்க. அடுத்தது இந்த எக்ஸ் பிரசிடென்ட்டோடைய சன் வந்து ஹீரோயின் கூட அந்த பார்ட்டிக்கு வரான். அது போக அந்த பார்ட்டி வந்து லக்கி லேடி தான் நடத்துறதுனால ரொம்பவே கேஷுவலாக இருக்கிறாங்க. ஸோ பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ ஃப்ரெண்டுக்காரன் 2 பேரும் சர்வெண்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த பிரசிடென்ட்டோடைய ரூமுக்கு போகிறாங்க. அங்கே அந்த பெயிண்டிங் இருக்கும், அது கூடவே இன்னொரு ஃபேமஸான பெயிண்டிங் இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த பெயிண்டிங் எடுத்துட்டு வெளியில் வர ரெடி ஆகுறாங்க. அந்த டைமில் பார்த்து எக்ஸ் பிரசிடென்ட்டோடைய பிஏ வந்து அந்த இடத்துக்கு வரான். ஸோ அந்த அசிஸ்டண்ட்டை பார்த்ததுமே ஹீரோ ஃப்ரெண்டுக்காரனும் 2 பேரும் ஒளிஞ்சிக்கிறாங்க. இந்த அசிஸ்டண்ட்டும் சிகரெட் எடுத்துட்டு இங்கே யாரோ வந்திருக்காங்க போலயே அப்படின்னு டவுட் ஆக்கி பார்க்க அதுக்குள்ளே அவனுக்கு ஒரு கால் வந்துட்டுன்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிட்டான். உடனே ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் நல்ல வேலைடா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அடுத்தது பெயிண்டிங் வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு புகை ஆன் பண்ணணும் இல்லையா, அப்போ தான் ஃபயர் அலாரம் அடிக்கும். அதை பார்த்து தான் எல்லா மக்களும் தெரிச்சு விடுவாங்கன்றதுக்காக அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பட்டனை ப்ரெஸ் பண்ணால் புகை வரலை. அதை பார்த்து எல்லாரும் மிரண்டு போகிறாங்க. எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்து போயிருக்க. உடனே லக்கி லேடி ஹீரோயின் கிட்ட போய் சொல்ல உடனே ஹீரோயினும் இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த எக்ஸ் பிரசிடென்ட் பையனை அடிக்க, ஆனால் மக்கள் எல்லாருமே ஓடாம ஜாலியாக கிளாப் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இது ஏதோ ஃபன்னுன்ற மாதிரி. அந்த டைமில் பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோடைய அப்பாவும் வந்திருப்பாரு. ஏன்னா அந்த எக்ஸ் பிரசிடென்ட்டை பழி வாங்குறதுக்காக. இங்கே இந்த லக்கி லேடி வந்து ப்ளூடூத் மூலமாக எந்த மக்களும் பயந்து ஓட மாட்டாங்க, வேற ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு கேட்டதும் உடனே அண்ணக்காரன் போய் அது எப்படி நான் பண்ண பாக்ஸ் வந்து ஒர்க் ஆகலையா அப்படின்னு கோவமா அந்த பாக்ஸ் ஒரு மிதிக்க
உடனே அந்த பாக்ஸ்ல இருந்து புகையா வந்து ஃபயர் அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ எல்லா மக்களும் பயந்து தெரிச்சு ஓட அந்த டைம்ல நம்ம ஹீரோவும் இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங் எடுத்துட்டு வெளியில வர கரெக்டா பிஏ வந்து அங்க வந்துட்டான். ஸோ அவன் பாத்திரக்கூடாதுன்றதுக்காக 2 பேரும் பயந்துருக்கேன். அப்ப பார்த்து எல்லா மக்களும் பிஏவை தள்ளி விட்டுட்டு வெளியில போறாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த சீனில் பார்த்தா நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் 2 பேரும் பெயிண்டிங்கோட அந்த ட்ரக்கில் தப்பிச்சு போயிடுறாங்க. உடனே லக்கிக்கு கால் பண்ணி எல்லாரும் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னதும் அதை கேட்ட 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ பார்த்து ஒரு கார் வந்து ட்ரக் அடிச்சு 2 பேரும் மாஸ்க் போட்டு வந்து ஹீரோ கிட்ட இருந்து ட்ரக்கோடைய சாவியை கேட்குறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடா அது இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணதை இவங்க ஈஸியாக பிடுங்கலான்னு பார்க்குறாங்களேன்ற மாதிரி அவங்க கூட சண்டை போட அப்போ பார்த்து ஒருத்தன் வந்து டக்குன்னு ஃப்ரெண்டுக்காரனை அடிச்சிட்டான். உடனே ஃப்ரெண்டு அது யாருன்ற மாதிரி மாஸ்க்கை ரிமூவ் பண்ணி பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, ஹீரோடைய அப்பா தான். ஸோ இதை பார்த்து ஷாக்காக அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. இந்த பெயிண்டிங்கை எக்ஸ் பிரசிடென்ட்டோடைய வீட்டிலேருந்து வெளியில் கொண்டு வந்ததை அந்த அப்பா வந்து பார்த்துட்டு அந்த பிஏவை தள்ளி விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. இப்போ அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தால் ஹீரோ வந்து அப்பா கிட்ட ஏன்ப்பா அப்படி பண்ணீங்க அப்படின்னு சண்டை போட அதை கேட்ட அப்பா வந்து இந்த மாதிரி திருட்டு வந்து உனக்கு வேண்டாம், நீ சந்தோஷமா இனிமேல் இரு, இதை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு போக அதை பார்த்த ஹீரோவுக்கு பயங்கரமா ஃபீல் ஆகுது, அழுகிறான். உடனே ஃப்ரெண்டு தான் வந்து சமாதானப்படுத்துறான். அப்போ பார்த்து லக்கி லேடி ஹீரோயின் வந்து எல்லாருமே சமாதானப்படுத்தி அங்கேருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்படியே இந்த பக்கம் அப்பாவுக்கு ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி பெயிண்டிங் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அது ரேடன் செலா பெயிண்டிங் கிடையாது, இது வேற ஒரு பெயிண்டிங் போல. இப்போதான் ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருந்திருப்பானா, போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி மிஸ் ஆகக்கூடாது, அதனால இப்போ நம்ம 2 பிளான் போடுவோம் அப்படின்னு ஒரு பெயிண்டிங்கை இவங்க ட்ரக்ல ஏற்றிட்டு வந்துட்டு ஒரிஜினல் பெயிண்டிங்கை அந்த ஹீரோயினும் லக்கி லேடியும் வந்து ட்ரக்ல ஏற்றிருக்காங்க. இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்தா அப்பா வந்து ஹீரோ நினைச்சு சிரிக்கிறாங்க. பரவாயில்லையே நம்ம பையன் நம்மளோட டேலண்டா இருக்கிறான் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. அப்படி இந்த பக்கம் ஃப்ரெண்டு பையன் பெயிண்டிங் ஓப்பன் பண்றான். பார்த்தா இதுதான் ஒரிஜினல் பெயிண்டிங். அதை பார்த்து எல்லாத்துக்கும் ரொம்பவே சந்தோஷமாகுது. இது எப்படி இங்க வந்துச்சுன்னு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது அந்த பிஏ இருக்கான் இல்லையா, அவன் வந்து யார் இதை பண்ணாங்கன்ற மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜை போய் பார்க்குறாங்க. பார்த்தா அது வீடியோ தான் ஓடிட்டு இருக்கும். அதை பார்த்து சர்வர் ரூம்ல போய் பார்த்தா அங்க ஃப்ரெண்டோடைய லேப்டாப்ல வந்து ஒரு லெட்டர் இருக்குது. உடனே லேப்டாப்போடைய கனெக்ஷனும் ஆஃப் பண்ணிடுறாங்க. அந்த டைம்ல பவர் ஆஃப் ஆயிடும். இதுவும் ஹீரோடைய டீம் பிளான் தான். அந்த டைம்ல தம்பிக்காரன் அண்ணக்காரன் 2 பேரும் சேர்ந்து ரியல் பெயிண்டிங்கை பாக்ஸ்ல எடுத்துட்டு லக்கி லேடி ஹீரோயின் கூட அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து எல்லாருமே பெயிண்டிங்கை பார்த்து சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் எக்ஸ் பிரசிடென்ட் வந்து பெயிண்டிங் இல்லைன்னு ரொம்பவே டென்ஷனா இருக்கிறான். அதை புரோக்கர் லேடி பார்த்துட்டு ஹீரோக்கு கால் பண்ணி உங்ககிட்ட தான் பெயிண்டிங் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க பெயிண்டிங் எடுத்துட்டு போனதை நான் பார்த்துட்டேன், இப்போதைக்கு அந்த பெயிண்டிங்கோடைய விலை 500 கோடிக்கு மேல, ஸோ எனக்கு தரீங்களா என்ன அப்படின்னு கேட்க அதை கேட்ட ஹீரோடைய டீமும் பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம பல கோடிக்கு அதிபதி அப்படின்னு சந்தோஷமா இருக்க. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் போலீஸ் லேடி வந்து ஹீரோடைய டீம் பிளேஸை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதில் ஃப்ரெண்டுக்காரனும் அந்த தம்பிக்காரன் 2 பேரும் கிரிமினல்ன்ற மாதிரி தெரிஞ்சு போகுது. மற்ற 4 பேர் யாருன்ற மாதிரி குழம்பி போய் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.